ஏதோ அப்படி குறுக்கு முறுக்கு நடந்துட்டு இருக்கா? இல்ல உங்க அம்மா ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னாங்க, இன்னும் காணோம். அம்மா நான் சொன்ன மாதிரி பழைய பட்டு பொருள் எடுத்துங்கயா. எடுத்துட்டு வந்துடுறேன். கங்கு தம்பி துர்கா புடவை கட்டிட்டு வரணும்னு பார்த்தா ஆளே காணோம். பட்டு புடவையா கொடுத்தீங்க? ஆமா சாமி. போச்சு, நேரத்துக்கு அம்மா வித்துருப்பாங்க. என்னது வித்துட்டா? 50 வருஷத்து புடவை அவ வறுத்து நீங்க அவளை வச்சுக்கிறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பட்டு புடவை நீ வித்துருப்பா. பட்டு புடவை வித்த காசு. பழைய புடவைக்கு இவ்வளவு காசு தராங்க. ஆமாமா. அப்ப இன்னும் புடவை நிறைய வித்து கொடு. எங்க மாமியாரோட பழைய பட்டு புடவையெல்லாம் எடுத்துட்டு நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் டிவி சாமி ரோட்ல இருக்கிற சத்குரு ஓல்டு பட்டு சென்டருக்கு தான் போனேன். நான் எடுத்துட்டு போன பழைய பட்டு புடவையை அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க. வெள்ளி சரகை வந்தா அதுக்கேற்ற பணம் தருவாங்க, அதுவே காப்பர் சரகை வந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ. நாங்க எடுத்துட்டு போன பழைய பட்டு புடவைகள்லாம் 70,000 ரூபாய் கொடுத்தாங்க. இவங்களோட பிரான்ச் கோயம்புத்தூர் மட்டும் இல்லாம சென்னை, பாண்டிச்சேரி, பெங்களூர், ஹைதராபாத்லயும் இருக்கு. அப்புறம் என்னங்க, உங்க வீட்டுல யூஸ் பண்ணாம வச்சிருக்கிற பழைய பட்டு புடவையெல்லாம் சத்குரு பட்டு சென்டர்ல கொடுத்து பணமா மாத்திக்கோங்க.